வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரசாந்த் கட்ஸ். எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அதில் மிகவும் சந்தோஷமும் அடைகிறேன். இன்றைய வீடியோவில் நாம் பேச போகும் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிரபலமான யூனிவர்ஸை பற்றி தான். அதான் லோகேஷ் கனகராஜ் அவர்களின் LCU, லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் அடுத்து வரப்போகும் படம் கைதி 2. அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த படத்தில் கமலஹாசன் சார் அவர்கள் ஏஜென்ட் விக்ரம் கேரக்டரில் என்ட்ரி கொடுக்க போவதாக பல தகவல் வெளியாகிறது. இந்த வீடியோவில் கைதி 2 படம் பற்றிய அனைத்து விவரங்களையும், LCU பற்றிய சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ண வந்திருக்கு. வீடியோ முழுசா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமாவின் லோகேஷ் கனகராஜ் என்பது அவர் என்றால் ஒரு புதிய யூனிவர்ஸை உருவாக்கியவர் என்று சொல்லலாம். ஹாலிவுட்டில் எப்படி மார்வல் மற்றும் DC படங்களுக்கு தனி யூனிவர்ஸ் இருப்பது போல தமிழ் சினிமாவிலும் ஒரு யூனிவர்ஸ் உருவாக்கியவர் தான் நம்ம லோகேஷ் கனகராஜ். இதற்கு LCU, லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் என்று பெயர் வச்சிருக்காங்க. இந்த யூனிவர்ஸில் விக்ரம், கைதி மற்றும் லியோ போன்ற படங்கள் இணைக்கப்பட்டிருந்தது. இந்த படங்கள் அனைத்தும் ஒரே யூனிவர்ஸில் நடக்கும் நிகழ்வுகளை சொல்கின்றன. இதனால் இந்த படங்களின் கேரக்டர்கள் ஒன்று கொண்டு ஷேர் பண்ணிருக்கு, இணைக்கும் பற்று. லோகேஷ் கனகராஜ் இயக்கிய கைதி படம் கார்த்தி நடிப்பில் 2017 வெளியானது. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. குறிப்பாக கைதி அந்த படத்துல கார்த்திக் நடித்த துரை கேரக்டர் பிரபலமானது. இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு லோகேஷ் சார் விக்ரம் படத்தையும் இயக்கினார். இந்த படத்தில் கமலஹாசன் ஏஜென்ட் விக்ரமாகவும், சூர்யா ரோலேஸ் விக் கேரக்டர்லையும் அவர் நடிச்சிருந்தார். இந்த படம் LCUவில் ஒரு முக்கியமான இடத்தையும் பிடிச்சது. இப்போது கைதி 2 படமும் உருவாகி வருவதா இந்த படத்தில் கார்த்தி மீண்டும் துரை கேரக்டரை நடிக்க போகிறார். மேலும் இந்த படத்தில் கமலஹாசன் சார் திரும்பவும் ஏஜென்ட் விக்ரம் கேரக்டரில் என்ட்ரி கொடுக்க போவதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. கைதி 2 படத்தில் கமலஹாசன் ஏஜென்ட் விக்ரமாக ஒரு கேரக்டராக திருப்பி கொடுக்க போவதாக பல தகவல் வெளியாயிருக்கு. இதற்கு லோகேஷ் கனகராஜ் கமலஹாசனிடம் அப்ரோச் செய்துள்ளார் என்பதை எங்களுக்கு கிடைச்சிருக்கு. கமலஹாசன் இதற்கு சம்மதம் தெரிவித்திருக்காரு. கமலஹாசன் சார் தேதி முடிவு செய்து சொல்லுங்கள் என்று லோகேஷிடம் சொல்லியிருக்காரு. இதன் மூலம் கைதி 2 படத்தில் கமலஹாசன் என்ட்ரி கொடுப்பது உறுதியா இருக்கு. இது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. ஏனென்றால் கைதி மற்றும் விக்ரம் படங்களின் கேரக்டர்கள் ஒன்றாக இணைவது ஒரு பெரிய ஸ்பெஷல். கைதி 2 படத்தின் கதை என்னவாக இருக்கும் என்று ரசிகர்கள் அதிகமாக ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. கைதி 2 படத்தில் கார்த்தி நடித்த துரை கேரக்டர் ஒரு குடும்ப புருஷன். அவர் தனது குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக போராடுகிறார். ஆனால் கைதி 2வில் படத்தில் அவர் ஒரு துரை கேரக்டர் எப்படி முன்னேறுகிறார், அவருக்கு என்ன சவால்கள் வருகின்றன என்பதுதான் கதை. மேலும் இந்த படத்தில் கமலஹாசன் ஒரு ஏஜென்ட் விக்ரம் கேரக்டரில் என்ட்ரி கொடுப்பதால் இந்த இரண்டு கேரக்டர்களுக்கும் இடையே என்ன கனெக்ஷன் இருக்கும் என்பது ஒரு பெரிய சஸ்பென்ஸ். கைதி 2 படத்தின் படப்பிடிப்பு இன்னும் தொடங்கவில்லை. ஆனால் லோகேஷ் கனகராஜ் தற்போது கூலி படத்தை முடித்துவிட்டு கைதி 2 படத்தின் படப்பிடிப்பை துவங்க உள்ளார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த படம் ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர் தான் தயாரிக்க இருக்காங்க. படத்தின் ரிலீஸ் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் 2024 இந்த படம் வெளிவரும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இப்போ 2026 வெளிவரும் என சொல்லலாம். இந்த கைதி 2 படம் பற்றிய எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே மிக அதிகமாக இருக்கு. குறிப்பாக கமலஹாசன் மற்றும் கார்த்தி இருவரும் ஒரே படத்தில் நடிக்க போவதால் இது ஒரு பெரிய ஸ்பெஷல். மேலும் LCUவில் இந்த படம் எப்படி இணையும் என்பது ஒரு பெரிய கேள்வி. ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்காங்க. நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் கைதி 2 படம் பற்றிய அனைத்து விவரங்களையும் பார்த்தோம். இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. கமலஹாசன் சார் மற்றும் கார்த்தி சார் இருவரும் ஒரே படத்தில் நடிப்பது ஒரு பெரிய ஸ்பெஷல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். நன்றி.